வணக்கம். நான் தினசுரல் செய்தியாளர் அருண்பாபு. வணக்கம். முதலாக தேர்தலில் இந்த தாவைக்கா சார்பாக விளவங்கோட்டுக்கு நீங்கள் நிற்கிறீங்க. வெற்றி பெற எங்கள் நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வெல்கம். நம்ம இந்த தேர்தல் கேள்வி சம்மந்தப்பட்ட கேள்விகளில் இந்த முதலாவது நமக்கு தாமிரபரணி ஆறு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதில் மாசு இது கழிவுநீர் கலக்குது. அப்புறமா நிறைய வாகனங்கள் அந்த மாதிரி இதையும் வாஷ் பண்ணு இதெல்லாம் நீங்கள் போகும்போது வரும்போது பார்த்துருப்பீங்க. இதனால நமக்கு அந்த குடிநீர் இது மெயினாக வீடுகளுக்கு போகக்கூடிய சிறு குழந்தைகள் மற்றும் நம்ம அனைவரும் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் கலந்து மாசுபாடு ஏற்படுது. இது எப்படி தடுக்கலாம் சார இது பார்வையில் என்ன பார்க்குறீங்க நீங்கள்? சார், உண்மையிலேயே தாமிரபரணி ஆறு என்பது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த தொகுதிக்கு உட்பட்டு இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உண்மையிலே இது ஒரு மறக்க முடியாத வாழ்வாதாரம். இது தாமிரபரணி ஆறு என்கிறது விளவங்கோடு தொகுதி மக்களினுடைய ஒரு பொக்கிஷம். இந்த ஆற்றில் கழிவு நீர் கலந்து மழை காலகட்டங்களும் சிறிது அது வடிந்து போய் அதில் தேங்கி நின்று மாசுபடுது. இதுக்காக நிச்சயமாட்டு நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது எஸ்டிபி என்ற திட்டத்தின் மூலம், அதாவது அந்த கழிவுநீர் இருக்குல்ல, அந்த கழிவுநீர் இந்த ஆற்றில் கலக்கிறத அதை சுத்திகரிப்பு செய்து அதை லேட்டஸ்ட்டாக நல்ல முறையில் அதை வடிகட்டி நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு மக்களுக்கு வாழ்வாதாரமாக கிடைக்கிறதுக்கு வேண்டிய அந்த சிஸ்டத்தை கொண்டு நிச்சயமாக அந்த பிளான் படி தான் செய்வோம். இங்கே இதுக்கு பல இளைஞர்கள் இங்கு படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வேலை சரியாக அமையாததால் அவங்க சொந்த குடும்பம் உறவுகளை விட்டுவிட்டு மெட்ராஸ், கோயம்புத்தூர், திருவனந்தபுரம் இந்த மாதிரி வெளி இதில் போய் நின்று வேலை பார்த்து கஷ்டப்படுறாங்க. இதற்கான தீர்வு சார் பார்வையில் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான பல முன்னெடுப்புகளையும் தளபதி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும். அதிலும் குறிப்பாக நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இளைஞர்கள் எல்லாம் வெளியூரில் போய் வேலை பார்க்காமலே உள்ளூர்லேயே வேலை பார்க்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தொழில் முனைவதற்காகவும் தளபதி சில சிறப்பு அம்சங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம தொகுதியை பொறுத்தவரையில் பல தொழில்கள் முன்னெடுப்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இப்போ தேன் கொள்முதலாக இருந்தாலும் சரி, தென்னை மர விவசாயங்களாக இருந்தாலும் சரி, முந்திரி தொழிற்சாலை பதினிடக்கூடிய அந்த தொழில்களாக இருந்தாலும் சரி, இந்த தொழில்களுக்கெல்லாம் துவங்குவதற்கு தளபதி ஏற்கனவே ரூபாய் 20 லட்சத்துக்கும் மேலாக வட்டியில்லா மானிய கடன் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவதற்குள்ள 100% சப்சிடி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதனால் இதையெல்லாம் பெற்று உள்ளூர்லேயே இந்த வேலை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கும் அதனுடைய மானியங்களை பெற்று தொழில் துவங்குவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு துறையின் கீழ் இங்கே சொந்தமாக சுயதொழில் செய்து அரசிடமிருந்து வங்கி கடன் எல்லாம் மிக இலகுவாக பெற்று செய்யலாம். அதனால் வெளியூரில் போய் வேலை செஞ்சு தான் அவங்களுடைய குடும்ப வசதிகளை பெருக்கிக் கொள்ளணும் என்கிற நிலைமையை விட்டு உள்ளூரிலே நமது தொகுதிக்குள்ளேயே தொழில்கள் செய்து தொழில் முனைந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்குள்ள எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு பிறகு செய்து கொடுக்கப்படும். முறைக்கு கண்டிப்பாக இ லைப்ரரி ஒரு அத்தியாவசிய தேவை. இது மார்த்தாண்ட சுற்றி இருக்க பகுதியில் அமைக்கப்படுமா? இதுக்கான நீங்கள் எடுக்க போகிற நடவடிக்கை என்ன? நிச்சயமாக இதற்கான முன்னெடுப்புகள் நடத்தப்படும். ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுடைய படிப்பும் சரி, இது மாடர்ன் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி படிப்புகள் எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டு இன்றைக்கு எல்லா மக்களுக்குமே அது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வசதி வேணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்த்தாண்டம் அந்த முக்கியத்துவத்தை பொறுத்து மார்த்தாண்டம் சுற்றுவட்டார பகுதியில் இந்த தொகுதியினுடைய அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் ஒரு மாடல் டிஜிட்டல் லைப்ரரி வைக்கப்படும். அதாவது அவங்களுடைய நாலெட்ஜை பெருக்குவதற்கு எல்லா தரகுகளும் இங்கிருந்து கிடைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அதுக்குள்ள புத்தகங்கள் கிடைக்கிறதற்கும் மென்மேலும் அவங்க இதில் மெருகேறி நல்ல ஒரு அந்த டிஜிட்டல் அந்த உலகுக்குள்ளே போய் அவங்க தரவுகளெல்லாம் சேகரிக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு மாடர்ன் டிஜிட்டல் லைப்ரரி அமைக்கப்படும். அது இந்த தொகுதிக்கு கண்டிப்பாக தேவை. எல்லாம் நிறைய படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க. மார்த்தாண்டத்தை மையப்படுத்தி அதை கொண்டு வருவோம். நிச்சயமாக கொண்டு வருவோம். அர்பன கலியல் அந்த பகுதியில் உங்களுக்கே தெரியும், அதிகப்படியான குரங்கு தொல்லை
வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதில் வசிக்கிற மக்கள் காலையில் பால் வெட்டு தொழிலுக்கு போகக்கூடிய மக்கள் வீட்டு பொருட்கள் வந்து அது நிறைய இதில் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு உங்கள் தீர்ப்பில் என்னவா இருக்கும்? நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நானே இதற்கு முன் 2-3 தடவை இதே மாதிரிப்பட்ட போராட்டங்களுக்கு முன்னெடுத்து நான் அதை பற்றியெல்லாம் விளக்கி பேசியிருக்கேன். நிச்சயமாக தலைவர் தளபதியுடைய ஆட்சி அமைந்ததும் அந்த அருமனை, களியல், கடையாளமூடு இந்த மாதிரிப்பட்ட மலைவாழ் பகுதியில் இந்த அடிவாரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த குரங்குகளுடைய அட்டகாசம் அது மிகப்பெரிய தொல்லை. அதை எப்படி நம்ம கையாள வேணுங்கிறத பார்த்தா உண்மையிலே அதற்கு ஒரு மாற்று வழியை நம்ம சிந்திக்க வேண்டும். அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஃப்ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. காட்டு பகுதிக்குள்ளேயே மனிதர்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்புகளுக்கு அப்புறம் காட்டு பகுதியை அந்த எல்கையை ஒட்டி நல்ல பழமரங்களை எல்லாம் நல்ல நல்ல விதத்தில் அமைத்து பல்வேறுபட்ட பழ வகைகள், குறிப்பாக பலா, மாம்பழம், இதை மாதிரி காட்டு வகை பழங்களையும் நடவு செய்து அதன் மூலம் அந்த குரங்குகளுடைய அட்டகாசம் ஊருக்குள்ளே வருவதை நிச்சயமாக தடுக்கப்படும். தடுத்து மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இதன் மூலம் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக அதனுடைய நிவாரணங்களை நான் அரசிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொடுப்பேன். அதில் மாற்றம் இல்லை. நிச்சயமாக இந்த ஸ்கீம் எல்லாம் முன்னெடுக்கப்படும்.